ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 20 மினிட்ஸில் வந்து இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி எல்லாம் போட்டிருந்தோம். இப்போ வந்து நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து அர்ஜென்ட் ஆர்டர்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி நான் வந்து வாங்கி வச்சிருந்தது மறந்துட்டேன். அந்த பேக்கையே சுத்தமாக மறந்துட்டு வாங்கி வச்சது ஞாபகமே இல்லை. ஒரு 7 ப்ளவுஸ் கிட்டே இருந்தது. அது வந்து நம்ம வந்து சடனாக கேட்கும் போது மறந்துட்டேன் அப்படின்றப்ப, இல்லை நான் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் சடனாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தே ஆகணும், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு போயாச்சு. அதனால் ஒரு ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிடணும், ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுத்துக்கணும், அதுக்குள்ளே வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து இப்போ நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7மே நார்மல் ப்ளவுஸ் தான். அதுக்கப்புறமேட்டு கட்டிங்க்கு வந்து ஒரு 1/2 hour கிட்ட, 1/2 hour கூட இல்லை, ஒரு அடுத்த மொத்தமாகவே போட்டுட்டு ஒன்று மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி தான் கட்டிங் பண்ணேன். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து சின்ன சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னாவே ஓகே தான். உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லை. இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாமே வந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே நான் ஃபினிஷ் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன எதுக்காண்டி டைம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பெல்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, பெல்ட் கட்டிங்கு, கிராஸ் கட்டு, அந்த கிராஸ் பீஸு எல்லாமே கட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆனிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நான் கூட நினச்சேன் இவன் முடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் இருந்தேன். பட் பக்காவாக முடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாச்சு. ஹூக் பண்ணுறதுக்கு நான் வந்து வி பட்டி தான் வச்சுட்டேன். ஹூக் மட்டும் டக்கு டக்குன்னு கட்டி கொடுத்துட்டேன். ஓரளவு வந்து அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, முடிச்சு கொடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரி. வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி பாதி வீடியோ போயிடுச்சு. இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து டாட் பிடிச்சிட்டு இருக்கேன். பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஹரிபரியான ஒர்க்கு. உங்களுக்கே தெரியும், ஒரு ப்ரெஷர் இருக்கப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பார்ப்போம்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எப்போவுமே வந்து அந்த சடன் டைமில் வந்து ஒர்க், மற்ற நேரத்தில் கூட ரொம்ப லேசியாக இருக்கும். பொறுமையாக கையை நகர்த்திக்கிட்டு பொறுமையாக கடலை அமுத்திக்கிட்டு அது மாதிரி ஸ்டிச் பண்ண போக்குள்ள ஒரு டக்குன்னு ஒரு வேலை இருக்கு, நம்ம அவசரமாக முடிக்க எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வரும்னே தெரியாது. டக்குன்னு வித்தின் செகண்டில் கூட நம்ம பெரிய வேலையாக நினச்சது கூட டக்குன்னு முடிச்சிருவோம். அந்த மாதிரி தான் அந்த ஒர்க் எனக்கு முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன், பேக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நான் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்லீவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணி அது மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பெரிய தையல் வச்சுட்டு, ஏன்னா ஹெம்மிங் பண்ணணும், அதனால் பெரிய தையல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் தைச்சதை எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தப்போ வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஸ்பீடில் வச்சு நம்ம தைச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம நார்மலாக வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது ஸ்பீட் வச்சு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி எடிட் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. அப்போ தான் யோசித்தேன், ஐயோ அவசரத்துக்கு நம்ம இப்படிலாம் தைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது மாதிரி தான் இப்போ தைச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நான் இந்த மெத்தட் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறேன். நான் ஆல்ரெடி பழைய கட்டிங், அதாவது ஆன்லைன் கிளாஸஸில் வந்து சொல்லியிருப்பேன். இன்னொரு கட்டிங் வந்து பெல்ட் வந்து கட்டிங் வந்து கட் பண்ணி பார்த்தேன்னு. சடனாக அப்போதைக்கு அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து பெல்ட் கட் பண்ணோம்னா, நம்ம இப்போ தான் நான் அந்த கட்டிங்கே வந்து பழகுறேன். அப்படின்றப்ப நான் அந்த கட்டிங் பழகிட்டு, அந்த கட்டிங் போட்டுட்டு எதுவும் மிஸ்டேக் ஆச்சுன்னா பிரிக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி பழைய கட்டிங் பண்ணுவேன் பார்த்தீங்களா, பெல்ட்டு நெக்ஸ்ட் கட் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பெல்ட்டுக்கு வந்து 2 கிளாத்தஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப மொத்தமாக வேண்டாம், எனக்கு வந்து கொஞ்சம் மெலிசாக இருந்தால் போதும், எனக்கு ரொம்ப உறுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்னதுனால நான் கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி தான் ஒரே ஒரு கிளாத் மட்டும் தான் உள்பக்கமாக வச்சுருந்தேன், ஒரு லைனிங் கிளாத் மட்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரிஜினல் பீஸை விளக்கிட்டு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேல் பக்கம் வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு இருக்க அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸில் வந்து தையல் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும், எல்லாமே கொஞ்சம் க்ரிப்பு, அதாவது லேசாக தான் துணி கொடுத்துருக்கோம். அப்போ கீழே கொஞ்சம் மொத்தம் க்ரிப் இருக்கணும், தேவைப்படும் பார்த்தீங்களா, அதனால் வந்து 3/4 இன்ச்சு அளவில் வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு பட்டியுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சு எந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரண்ட்டு பேக்கும் வந்து தேவைப்படுது, அளவு பெல்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த அளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இடுப்பு பக்கம் சைடு வந்து ஒரு 4 இன்ச்சு தேவைப்பட்டுச்சு. ஹூக் பட்டி வீப்பட்டி சைடு வந்து ஒரு 4.5 இன்ச்சு கிட்ட தேவைப்பட்டுச்சு. நான் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன்.
இது அளவு ப்ளவுஸ்லேருந்து தான் கட் பண்ணது. அதுலேயும் அளவு ப்ளவுஸ்லேயே அந்த மாதிரி தான் இருந்தது. நான் கூட யோசிச்சேன் இந்த அளவுக்கு அதிகமாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அளவு ப்ளவுஸில் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதனால நான் அதே அளவு மெஷர்மெண்ட் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெல்ட் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த ஷேப் வந்து கட் பண்ணிட்டிங்கன்னாவே கப்பு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஃபினிஷ் ஆகி நிற்கும். நம்ம வந்து பெல்ட்டில் லைட்டாக ஒரு ஷேப் வந்து மாறிடுச்சுனாவே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். சில சமயம் வந்து இடுப்பு பக்கம் வந்து ஷேப் மாறிச்சுன்னா கூட ஒன்றும் பண்ணாது. பட் நம்ம வந்து ஹூப்பட்டி வீப்பட்டி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஷேட் வந்து ஷேப் வந்து போட் ஷேப்பில் வந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அது நீங்கள் எப்போவுமே பெல்ட் ஜாயின் பண்ணுறப்பையும் பெல்ட் மார்க் பண்ணுறப்பையும் வந்து அந்த ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெல்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் வந்து பெல்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பெல்ட் கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன்னா கூட டைம் இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகிருந்துருக்கலாம். இப்படி நான் பார்த்துமே இப்படி வேகமாக ஸ்டிச் பண்ணுமே கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிஷம் ஆயிடுச்சு, 16-17 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து நான் அதை கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணக்கூட இல்லை ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சு. ஏன்னா நான் ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டில் இருந்தேன். பட் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்களும் இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் நீங்களும் தைக்கிறதுக்கு மோட்டிவேட் ஆவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம். நம்ம எவ்வளோ ஒர்க் இருந்தாலுமே சரி, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைச்சாலுமே சரி, நம்ம சைடு எல்லாமே கரெக்டாக இருக்கா, நம்மளுக்கு ஹூக் பட்டி வீப்பட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு தைக்கிற வேலை கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஸ்டார்டிங்கில் தைக்கிற புதுசுலலாம் அப்போ வந்து வேகமாக தைக்கணும்னு சொல்லிட்டு சிலதை கவனிக்காமல் தைச்சிருவேன். அப்போ வந்து திருப்பி பிரிச்சுட்டு ஒரு வேலைக்கு 2 வேலை ஆகிற மாதிரி ஆயிரும். அதனால வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்ஸ் நான் பார்த்துக்குவேன். எவ்வளோ ஒர்க் இருந்தாலுமே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைக்கிறதா இருந்தாலுமே, எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே சரி, கரெக்டாக ஹூக் பட்டி வீப்பட்டி அந்த இது 2 சைஸுமே ஒரே அளவில் இருக்கா, பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ஈவனாக வருதா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் பார்த்துக்குவேன். அதே மாதிரி வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறப்பையும் சரி, சென்டரில் வந்து கரெக்டாக ஸ்லீவு ஷோல்டர் சென்டர் வந்து ஈக்குவலாக வச்சுட்டு தான் மேட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா சப்போஸ் நம்ம ஃப்ரண்ட்டை வந்து குடஞ்சி கட் பண்ணதை வந்து பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். இந்த பிளைன் ப்ளவுஸ்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டைம் வந்து சேவ் பண்ணணும். அப்போ வந்து இந்த ஒர்க் நம்ம வந்து கவனிக்காமல் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், கொஞ்சம் மாதிரி தைச்சிட்டாலுமே வந்து நம்மளுக்கு தான் டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து டக்கு டக்குன்னு தைச்சாச்சு. பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். 2 தையல் போட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைடு நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இன்னும் நீங்கள் ஒரு ரொம்ப சின்ன இது வந்து ஒரு 36 சைஸ் ப்ளவுஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அளவு ப்ளவுஸில் போட்டனால சரியாக நம்ம ஷேட் பண்ணலை எவ்வளோ அளவு இருந்ததுன்னு. ஆனால் எனக்கு பார்க்கும்போது வந்து ஒரு 36 சைஸ் ப்ளவுஸ் இருந்துச்சு. அதுக்கே எனக்கு ஒரு 15 நிமிஷம் 17 நிமிஷம் கிட்ட வந்தது. ஹூக் பட்டியோட சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஹூக் கட்டுறதோட சேர்த்தா மேக்ஸிமம் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஹூக்கெலாம் கட்டி முடிச்சிடலாம். கட்டிங்க்கு மட்டும் தனியாக நம்ம வந்து மொத்தமாக போட்டு கட் பண்ணிட்டோம்னா அதுவுமே இன்னும் டைம் சேவ் ஆகிரும். அந்த மாதிரி தான் கட் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இன்னொரு ஸ்லீவுமே நான் அட்டாச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதும் சரி, ஒரே அளவோடு ஈக்குவலாக வந்து நீங்கள் போர்ஷன் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஏற்றி தாழ்த்தி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரொம்பவே சிக்கலாக போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் வந்து ஹூக் பட்டி வீப்பட்டி வைக்கிறேன். ஹூக் பட்டி வீப்பட்டிக்கு வந்து இந்த ப்ளவுஸோட கொடுத்த ப்ளவுஸ்லேயே வந்து இந்த ப்ளவுஸை சுத்தமாக துணியே பார்த்தல. கிராஸ் பீஸ்க்கே வந்து நான் வேறு கிளாத் எடுத்து தான் நான் கிராஸ் பீஸ் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. கஸ்டமர்கிட்டே சொன்னேன், சடனாக வந்து எனக்கு இந்த கலர் கிளாத் எனக்கு தெரியலை, தேட முடியல, இருக்கும் பட் தேடுறதுக்கு எனக்கு டைம் இல்லைக்கா, அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன், கோச்சுக்காதீங்க அப்படின்னா. இல்லைம்மா அது உள் பக்கம் தானே போகுது, ரஃப்யூஸ்க்கு போடுறது தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். இல்லைனா சில பேர்லாம் ரொம்பவே வந்து சொல்லுவாங்க, எதுக்கு இந்த கலர் போட்டிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட வர கஸ்டமரே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பெல்ட்டுக்கு உள்ளே இருக்க கலருமே எனக்கு அதே கலரில் கொடுங்க, ஒரிஜினல் கலர் கிளாத்திலே கொடுங்க, எனக்கு வேறு கலர்லாம் வைக்காதீங்க, ரொம்ப டார்க்காக தெரியும் அப்படி இப்படின்னுவாங்க. இந்த கஸ்டமர் ரொம்பவே ஹம்பிள். நம்ம சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, நம்ம சூழ்நிலை என்னவோ அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். பட் இந்த மாதிரி கஸ்டமர் இருக்கப்போ தான் மற்ற கஸ்டமர் கூட நம்ம தேடி வச்சுருவோம். பட் இந்த மாதிரி நல்ல கஸ்டமர் வர்றப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த டைமிங் சென்ஸ் வந்து நம்மளுக்கு அமையாது. அந்த ஒரு சோம்பேறித்தனமோ என்னவோ தெரில, இல்லை ஒரு அட்வான்டேஜாக என்னன்னு தெரில, நம்மளுக்கு சடனாக அந்த டைமிங்கில் மட்டும் அப்படி தோணும். பரவாயில்ல நம்ம சொல்லிக்கலாம், எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். பட் நான் இனிமேட்டு அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி தரப்போ இவங்க வந்து நம்மளுக்கு பெஸ்ட் கஸ்டமர். அப்போ வந்து நம்ம பர்ஃபெக்டாக தானே ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். பார்த்திங்கன்னா ஹூக் பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீப்பட்டி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு சுத்தமாக கிளாத் இல்லை, இருந்த கிளாத்தே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து உள்பக்கமாக ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எப்படி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் சேனலில் செக்இன் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக எப்படி கட் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக்இன் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ வந்து நம்ம கூப்பட்டி விப்பட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, ஏற்றி இறக்கம் இல்லாமல் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி வந்து பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே மோரோவர் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சைடு ஜாயின் பண்ணுறது, அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி வைக்கிறது, ஸ்டிச் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் டைமிங் ஆகும். கொஞ்சம் இன்னுமேட்டு தான் கொஞ்சம் பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிட மாதிரி இருக்கும். ஏன்னா அடிச்செடுத்து மடக்கி தையல் போடுற அளவு மட்டும் தான் அந்த மாதிரி தையல் போட்டுகிட்டே வர மாதிரி தான் இருக்கும். பட் இன்னுமேட்டு தான் மைன்யூட்டாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த சிம்பிள்லாம் கரெக்டாக வரணும், கிராஸ் பீஸ் வைக்கிறதுலாம் சுருக்கம் வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டான பாடி மெஷர்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து அளக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டைம் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. பட் நான் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மோஸ்ட்லி முடிச்சுட்டேன். அது ஒரு 1 hour 2 minutes வந்து நம்ம கட்டிங் அந்த இதிலெல்லாம் போன மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் ஸ்பீடாகவே தச்சு முடிச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணுங்கள், எப்படி நீங்களும் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிங்களா அப்படின்ட்டு. பட் நான் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த மெத்தடுமே யூஸ் பண்ணலாம், நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது தான். பட் சின்ன ட்ரிக் மட்டும் ஃபாலோ பண்ணாங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சின்ன ட்ரிக் தான். எந்தெந்த இடத்துல ஸ்லோ பண்ணி தைக்கணும், எந்த இடத்துல ஃபாஸ்ட் பண்ணி தைக்கணும், எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்பீடாக தைச்சா கூட கவனித்து தைக்கணும். இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிங்கனாலும் மிஸ்டேக்கும் வராது, ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கும் வேலை எல்லாம் பிரிச்சுட்டு தைக்கிற வேலையுமே நம்மளுக்கு கிடையாது. கரெக்டாக ஃபினிஷிங் லுக்குமே கரெக்டாக இருக்கணும். ஒன்று பார்த்து தைக்கிறது. நீங்கள் ஸ்பீட் பண்ண நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் தைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து தைக்கும் போது அந்த ஸ்பீட் வந்து கண்டினியூட்டாக உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் நான் இப்போ தான் ஒரு நாளைக்கு 1 ப்ளவுஸ் தைக்கிறேன், 2 ப்ளவுஸ் தைக்கிறேன், எனக்கு ஸ்பீட் வர மாட்டேங்குது அப்படின்றவங்க வந்து நீங்கள் டைமிங் பார்க்காம கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கே காலப்போக்கில் வந்து இந்த இடத்துல ஸ்பீட் பண்ணி தைக்கணும், இந்த இடத்துல ஸ்லோ பண்ணி தைக்கணும், இந்த இடத்துல ஃபினிஷிங் பார்க்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கிடச்சிரும். ஏன்னா வந்து உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த இடத்துல ஸ்லோ பண்ணுவீங்க, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைம் ஆகும், எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எந்தெந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் கவனித்து அதை திருத்திக்க பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்லோவாக தைக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்க நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு சும்மா சின்ன மட்டும் நான் மாற்றங்கள் மட்டும் பண்ணால் போதும். மெத்தட் வந்து நம்ம ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக பார்க்கணும். இல்லை இந்த மெத்தட் நம்மளுக்கு செட் ஆகலையா, இல்லை நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது ஒர்க் அதிகமாக இருக்க டைமில் வந்து டெஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கோல் வச்சுக்கணும். அந்த டைமிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம இப்போ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன், எனக்கு ஒரு 15 நிமிஷம் தான் டைமும், இதுக்குள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட முடியும். அந்த நம்ம கோல் நோக்கி போனீங்கன்னாவே ஆல்ரெடி பக்காவாக எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். நான் அதை தான் நம்புவேன். அந்த நம்பிக்கை மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் மட்டும் நம்ம அடிச்சுக்கிறேன். இதில் இன்னொரு மெத்தடில் வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அதாவது ஜாயின் பண்ணலாம் மீன்ஸ் வந்து இந்த கிராஸ் பீஸ் ஒன் சைடு மடிச்சு அடிக்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த மடிச்சு அடிக்காமல் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு மேலேயே ஸ்டிச் பண்ணிடலாம். பட் அதில் வந்து சுருக்கம் அதிகமாக வரும். அதுக்கு வந்து 2 கிராஸ் பீஸ் இந்த சைடும் அந்த சைடு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரே அளவில் பின்பக்கமாக கிடைக்கும். இல்லைன்னா ஏற்ற இறக்கமாக இருக்கும், ஃபினிஷிங் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்காது. பட் நம்ம அந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப எனக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா வந்து டபுளாக மடித்து ஒரிஜினல் கிளாத் மேலே ப்ளவுஸ் மேலேயே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது முக்கால்வாசி பெட்டராக இருக்கும். நாங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப டெய்லரிங் ஜாபில் இருக்கிறப்ப கடையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப அப்படி தான் நாங்கள் வைப்போம். பட் அங்கே கட்டிங் மாஸ்டர் வந்து வேறு, அவங்க வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நம்ம இங்கே கட் பண்ணுறப்போ வந்து ஒரு அவசரத்தில் கட் பண்ணுறப்போ வந்து அவங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு அந்த ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. கிராஸ் பீஸில் வந்து எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருவாங்க பெல்ட் இருந்து. அப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே நம்ம தச்சு முடிச்சிருவோம். அந்த மாதிரி மெத்தடில் கற்றுக்கிட்டு தான் நான் இப்போ வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு முன்னைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதை விடவே ரொம்ப பெட்டராக இருக்கேன் இப்போ நான். ஏன்னா வந்து கடையில் தைக்கிறப்பெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், நீங்களாம் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ப்ளவுஸ் தைச்சு முடிக்கிறீங்க, என்னால் தைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 4 வருஷம் கோவிட்க்கு முன்னாடி
அப்போல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன், நீங்களாம் இவ்வளோ சீக்கிரம் தைக்கிறீங்க அப்படி இப்படின்னு. இல்லை உனக்கு போக போக பழகும் அப்படின்னு பக்கத்தில் இருக்காங்கலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போயுமே எனக்கு இப்போல்லாம் பழகிருச்சு. இப்போல்லாம் அசால்ட்டாக தைச்சி முடிச்சிடலாம். இப்போ டைட்டில் கூட அதான் வச்சுருப்பேன், அசால்ட்டாக தைச்சி முடிச்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். கண்டிப்பாக நிறைய தெரிஞ்சிருந்திருப்பீங்க. பட் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணல. இந்த ட்ரிக்காக ஆல்ரெடி சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டோரி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லை பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச்சாக வந்து நான் வந்து 1 ஸ்டிச் மட்டும் தான் போட்டிருக்கேன், டபுள் ஸ்டிச் போடலை. ஏன்னா வந்து அது வந்து அவங்களுக்கு ஆக்வர்டாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் 1 ஸ்டிச் மட்டும் போட்டுக்கூட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் 1 ஸ்டிச் மட்டும் தான் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த வளைவுகள் எல்லாம் வந்து நம்ம ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த வளைவுகள் எல்லாம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த வளைவு எப்படி கட் பண்ணணுமோ அதே மெத்தடில் நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லாமல் ஏற்ற இல்லாமல் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி தான். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வர பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.